காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் சிஐடியு தொழிலாளர்கள் 8வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக 58 ஆலைகளில் சிஐடியு தொழிலாளர்கள் உணவு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாம்சங் தொழிற்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்கள் பணிபுரியும் நிலையில் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தொழிற்சங்கம் பதிவு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தொழிற்சங்க அங்கீகாரத்துக்கு போராடிய தொழிலாளர்களை குறிவைத்து தொழிற்சாலை நிர்வாகம் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தொழிலாளர்கள் புகார் தெரிவித்தனர். கடந்த மாதம் 31ஆம் தேதி இந்த விவகாரம் தொடர்பாக நிர்வாக தலைவரை சந்திக்க முற்பட்ட காரணத்தை சுட்டிக்காட்டி பணி நேரத்தில் பணியில் ஈடுபடாதது, தொழிற்சாலையில் ஒழுங்கீனமான முறையில் நடந்து கொண்டது உள்ளிட்ட காரணங்களுக்காக 3 தொழிலாளர்களை நிர்வாகம் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து நோட்டீஸ் கொடுத்தது. இதை கண்டித்தும் அவர்களை மீண்டும் பணிக்கு சேர்க்க வலியுறுத்தியும் தொழிலாளர்கள் மீது நிர்வாகம் மேற்கொள்ளும் பழிவாங்கும் நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தியும் தொடர்ந்து 8வது நாளாக சிஐடியு தொழிலாளர்கள் பணிகளை புறக்கணித்து வெயிலிலும் பனியிலும் தொழிற்சாலை வளாகத்திலேயே உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சாம்சங் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக மாவட்டத்தில் உள்ள 58 தொழிற்சாலைகளில் சிஐடியு தொழிலாளர்கள் உணவு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.